காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் எப்படியான உணவு திட்டத்தை வைத்துக் கொள்ளணும்? காலையில் எடுத்தோடனே நம்ம முதல்ல தேடுற விஷயம் என்னது? காப்பி அல்லது டீ. எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று காலையில் முதல்ல குடிக்கணும். 250 வருஷமாக தான் அந்த காஃபி டீ உள்ளே வந்திருக்கு. 250 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்றை குடித்து விட்டு தான் நம்ம போயிருக்கோம். இந்த காஃபி டீயும் ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்களோ அதுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் மலை இருக்குதோ அந்த மலையில் கொள்ளை வளமாக இருந்த நம் சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்து அங்கிருந்த நம் இயற்கை வளங்களை எல்லாம் அழுத்து அதில் கொண்டு போய் தேயிலையே பயிரிட்டாங்க. அது சூழலியலில் நடந்த மிகப்பெரிய கேடு. அது வேற சப்ஜெக்ட். ஆனால் தேயிலை அப்படித்தான் நமக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அதில் என்ன நடந்தது அப்படின்னா, தேநீர் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 10 தேயிலையை போட்டு மூடி வச்சு அப்புறம் ஒரு 5 நிமிடம் கழித்து அதை வடிகட்டி அப்படியே குடித்தாதான் தேநீர். சார், அப்போ கொஞ்சம் முன்னாடி இங்கே குடித்தோமே அது என்னது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம்னு பேர் வைக்கலாம். பால், சர்க்கரை, அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தேயிலையை போட்டிருக்கோம், டீ டிகாஷனை ஊற்றிருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப அதை குடிக்கணும்னு தோணக்கூடிய எண்ணம் உருவாகுது தேயிலைனால அல்ல, அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையினால். அந்த சர்க்கரை தான் நம்மளை திரும்ப திரும்ப அதில் கொடுக்குற சுகர் ஒரு சின்ன மூளைக்குள்ள என்டார்ஃபின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப குடிக்கணும். காலங்காத்தால் அந்த இனிப்புள்ள தேநீரை குடிக்க தூண்டுவது அதில் உள்ள தேயிலை நண்பர்களே, அதில் உள்ள சர்க்கரை. ஆனால் தேநீரில் மிகச்சிறந்த விஷயம் அந்த தேயிலையினுடைய சத்துக்கள், அதில் உள்ள ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ். தேயிலை டிகாஷனை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கருஞ்செம்மை நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த கருஞ்செம்மை நிறத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஃபீனால்ஸ், பாலிஃபினால்ஸ் அப்படிப்பாங்க. அந்த பாலிஃபினால்ஸ்க்கு பல நல்ல பயன்கள் இருக்கு. இரத்த நாளங்களை செம்மைப்படுத்தக்கூடிய பயன் அந்த ஃபீனால்ஸுக்கு இருக்கு. அவையெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. அதாவது செல்லுகளுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் போய் செல்லை அழிக்கும். அந்த செல்களுக்கு இடையில தங்கி இருக்கிற அந்த கூறுகளை அழிக்கக்கூடிய தன்மை தேயிலைக்கு உண்டு. அதனால தான் அதை ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது பழங்களில் இருக்கு, சிகப்பு நிறத்தில் இருக்கிற மாதுளையில் இருக்கு, சிகப்பு நிறம் தொலியுள்ள தக்காளி பழத்தில் இருக்கு, சிகப்பு அரிசியில் இருக்கு. இவையெல்லாம் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த தேநீர்லேயும் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அதில் கொண்டு பாலை ஊத்துறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாதிக்கும் கீழாக போயிடும். இங்கே உலகத்திலேயே தேயிலையில் பால் ஊற்றி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும் தான் தெரியுமா? நீங்கள் விமானத்தில் போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்தோன்னே நம்ம மூஞ்சி, நம்ம தொப்பை ரெண்டையும் பார்த்தோன்னே பால் ஊற்றுவான். இல்லைன்னா வெளுமுட்டியே கொடுத்துட்டு போவான். இல்லைன்னா நமக்கு மட்டும் கொஞ்சம் போல் பால் வேணுமா சார் கேட்பான். இப்போல்லாம் கேட்குறதே இல்லை. இந்த இந்தியன் தான் இவன் தொப்பை வச்சுருக்கான், பால் கண்டிப்பாக சேர்ப்பான்னு கொடுத்துட்டு போகிறான். உண்மையிலேயே நண்பர்களே, தேயிலை தேநீர் ஆகச்சிறந்த பானம் தான். ஆனால் அதை கருப்பு தேநீரா, பச்சை தேநீரா, கிரீன் டீயா, பிளாக் டீயா நம்ம குடிச்சு பழகணும். ஸோ காலை பானம் அப்படிங்கிறது தேநீர் குடித்தோன்னா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குடித்தா இது மாதிரியான ஒரு பால் சேர்க்காத பானமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக பால் முழுமையாக தவிர்க்கக்கூடியதா, பால் அவ்வளவு தீங்கான்னு கேட்டால் பாலை பற்றி பல பிரச்சனைகள் இருக்குது பாலுக்கு பின்னாடி. அது ஒரு ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. திரும்ப திரும்ப இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால அவசியம் இல்லாமல் பால் அருந்த வேண்டாங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. ஒரு குழந்தை ரொம்ப பியூனிக்கா இருக்கு, ஹைப்போஸ்தீனிக்கா ரொம்ப மெலிந்து இருக்கிறது, ஒரு பெண் மாதவிடாயினுடைய முடிவில் இருக்கிறாங்க, மாதவிடாய் முடிவில் அவங்களுக்கு கால்சியம் குறைவு இருக்கிறது, கூடுதலாக அவங்களுக்கு இது கால்சியம் வேணும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். பால் வேண்டாங்கிறவங்களுக்கு பாலை விட அதிக சத்துள்ள ஒரு கால்சியம் சத்துள்ள ஒரு பானம் மோர். 1 டம்ளர் மோர் குடிச்சிங்கன்னா, ஒரு 200 ml மோர் இருக்குன்னா அதில் 280 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. ஒரு நாள் நமக்கு தேவை கால்சியம் 1 கிராம் தான். ஒரு ப்ரீ மெனபாசல்ல இல்லை போஸ்ட் மெனபாசல்ல இருக்கவங்களுக்கு 1.2 கிராம் தேவைப்படும். அப்போ 2 கப்பு மோர் குடித்தாலே இந்த கால்சியம் கிடச்சிரும். பால் குடித்தாதான் கால்சியம் வருங்கிறது கிடையாது, மோர் குடித்தாலே கால்சியம் கிடைக்கும். ஸோ காலை பானம்னு எடுக்கும்போது தேநீர் எடுத்துக்கொள்ளுங்க. தேநீர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா எத்தனை பானங்கள் தேயிலை வருவதுக்கு முன்னாடி நம்ம குடித்தோம். சித்த மருத்துவராக நாங்கள் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் நிறைய மருத நிலத்தை சார்ந்த மக்கள், வயல்வெளிகளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இந்த பக்கம்லாம் மருத நிலம் தான். இங்கே இருக்கிற மக்கள் என்ன சாப்பிட்ருக்காங்கன்னா, முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் டீயாக போட்டு குடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டீங்கிற சொல் தெரியாது, குடிநீர் அப்படிங்கிற சொல் உண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர். குடிநீர்னா குடிக்கும் நீர், அவ்வளோதான், அதை வடிகட்டி குடிக்கிற நீர். அந்த குடிநீராக கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் தான் காலையில் குடிச்சிருக்காங்க. கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை இரண்டுமே நெஞ்சில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. கரிசலாங்கண்ணியை பற்றி அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேகராஜன் அப்படிம்பான்.
தேகராஜன் ஏன் பேர் வச்சானா அவ்வளோ உடலை ராஜா போல மிக வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடியதுனால அதுக்கு பேர் தேகராஜன். தேரன் நோய் அணுகா விதியில் ஒரு பாட்டு உண்டு. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகபுர காய்ச்சி பருகுவார் காகம் உண்ணும் சளி தீரும் காணே. காகம் உண்ணும் சளி, காகம் உண்ணும் சளின்னா நீங்கள் இருமி துப்புனா கட்டியா சளி வந்து விழுந்துச்சுன்னா அதை காக்கா எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா அவ்வளோ புரோட்டீன் அது, காக்காய்க்கு அது பிடிக்கும். அவ்வளவு புரதம் அது. வெளியே வர்றதெல்லாம் மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சளி வருதுன்னா அவன் நுரையீரல்ல நிமோனியாவோ இல்லை நுரையீரல்ல ஒரு பிராங்கைட்டிஸோ ஒரு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருந்தால் தான் அப்படி சளி நீங்கள் துப்புவீங்க. அதுக்கு மிகச்சிறந்தது கரிசலாங்கண்ணி அப்படின்னு அன்னைக்கு எழுதி வச்சிருக்காங்க. நாங்கள் கோவிட் காலத்தில் கரிசலாங்கண்ணி பயன்படுமா, ஏன்னா கோவிட் வந்து ஒரு வைரல் நிமோனியா, நுரையீரலை தாக்கிய வைரல் நிமோனியா, இதுக்கு உதவுமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்தோம். இன்றைக்கு கூட அந்த கரிசலாங்கண்ணியில் கோவிட் வைரஸை ஒட்டிய ஆராய்ச்சிகள் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் அந்த காலத்தில் வைரஸ் பற்றி தெரியாது, ஆனால் சளிக்கு இது நல்லதுப்பா அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்துருக்கிறான். நம்ம ஏன் இப்போ சாப்பிடக்கூடாது? அது ஒன்லி வந்து ஏதாவது தொலைக்காட்சியில் அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி சொன்ன உடனே 10 ரூபாய்க்கு டீ பாக்கெட் வாங்குறோம்ல. ஆனால் கரிசலாங்கண்ணியை வச்சு எத்தனை விவசாயிகள் அந்தந்த நிலத்தில் அங்கங்கே இருக்குது, எத்தனை நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு போய் அந்த கரிசலாங்கண்ணி 100 கிராம் கேட்டால் அவ்வளோதான் கொடுக்க போகிறான். வாங்கி ஒரு அரை ஸ்பூன் போட்டு தேநீர் காய்ச்சலாம. அப்படியான அக்கறைகள் துவங்க வேண்டும். சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரை வியாதி வர்ற மாதிரி இருக்குது. இல்லை என்றால் அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, அப்பாவுக்கு சர்க்கரை வியாதியினால் மாரடைப்பு வந்த வரலாறு இருக்குது. நாம் குடிக்க வேண்டிய டீ வந்து ஆவாரை டீ. காலையில் ஒரு ஆவாரை டீ குடிப்போம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோடு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. காவிரி நீர் அப்பப்போ வத்தி தான் போகுது. ஆனால் அது பரிபாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவிரி நீர்னா இனிப்பு நீர். உன்னுடைய சிறுநீர் இனிப்பாக இருந்தால், உன்னுடைய சிறுநீர் இனிப்பாக இருப்பதை காவிரி நீரோடு ஒப்பிடுறாங்க. உன்னுடைய சிறுநீர் அதிகம் உப்பாக இருந்தனா கடல் நீரோடு ஒப்பிடுகிறார்கள். இனிப்பு வரக்கூடிய யூரின் கிளைகோசூரியாவும் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் வரும்போது வரக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய சிகேடி ரெண்டுக்குமே ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோல் 7 மூலிகை அதை போட்டு இந்த ஆவார கஷாயம் குடிப்பா. அதை கட்டுப்பாடு இது உடனே இதெல்லாம் குடிச்ச உடனே டக்குனு கிட்னி ஃபெயிலியர் சரியாயிருமா சார், இது சாப்பிட்ட நாளிலேருந்து சர்க்கரை வியாதி சரியாயிருமா? அப்படி இல்லை. ஆனால் தினம் தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன இந்த அக்கறையில் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். அப்போ காலையில் நம்ம எடுக்கக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். சும்மா ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. நான் குடிக்கக்கூடிய அந்த சிறு பானம் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி உங்களுடைய பானத்தை நீங்களே தேர்ந்தெடுங்கள். இதுதான் தேவையில்லை. இல்லை சார் எனக்கு நெல்லிக்காய் பிடிக்கும், நெல்லிக்காய் பொடியை சும்மா ஒரு நாள் முயற்சித்து பாருங்களேன். ஒரு அரை ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை போட்டு டிகாஷன் இறக்கி, ஏன் தினம் கும்பகோணம் டிகிரி காப்பி தான் குடிக்கணுமா? அதுக்கு பதிலாக ஒரு நாள் நெல்லிக்காய் பொடியை போட்டு தண்ணி வெந்நீரை விட்டு அந்த டிகாஷன் இறக்கி அந்த டிகாஷனில் கொஞ்சம் போல தேன் விட்டு குடித்து பாருங்கள். அதனுடைய சுவைக்கு கிட்ட நிற்க முடியாது மற்ற. ஆனால் நெல்லிக்காயில் இன்னொரு கூடுதல் பயன் என்ன, உலர்ந்த பின்னும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே தாவரம் நெல்லிக்காய் தான். அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய பல பழங்கள் உலர்ந்தோடனே விட்டமின் சியும் சேர்ந்து போயிடும். ஆனால் நெல்லிக்காய் உலர்ந்த பின்னரும் அந்த விட்டமின் சி கண்டென்ட் போகலை என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறாங்க. இப்போ அதை நம்ம காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும். காலை உணவாக என்ன எடுப்பது? பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலை உணவு தான். நம்ம படு அலட்சியமாக இருப்பதும் காலை உணவுல தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வேலை நிமித்தமாக வேலையை முன்னிறுத்தி காலை உணவை தவிர்த்து செல்பவர்கள் பல பேர். ஸ்கூலுக்கு போனோன்னு 8:30 மணிக்கு வாசல்ல இது ஆட்டோவோ இல்லை ஸ்கூல் பஸ்ஸோ வரும். இவன் 8:20 தான் போற விட்டே பிள்ளை வெளியே வரும். அப்போ எழுந்திரிச்சு அப்படியே தலையை கிளைய சீவி தடார்னு அள்ளி அனுப்பும்போது என்ன இருக்கோ அதை வாயில் திரிச்சு அனுப்பி விடக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நாமும் காலையில் போனால் தான் 7 மணிக்கு போனால் தான் அந்த ஆளை பிடிக்க முடியும், 6:30 மணிக்கு போனால் தான் நடக்கும்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சோ ஒரு காஃபியை குடிச்சிட்டு டகால்னு கிளப்பிட்டு திரும்பி வரும்போது 11 ஆயிடுச்சு 11:30 ஆயிடுச்சு, நேரடியாக லஞ்சுக்கு போயிடலாம். அப்போ போகிற வழியில் 2 சமோசாவை தின்றுவோம் அப்படிங்கிற மக்கள் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்க வேண்டியதில்லை. காலை உணவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காலை உணவு எனக்கான காலை உணவு என்னவா இருக்கணும்? சாதாரணமாக என்ன சாப்பிட்றோம்? இட்லி, தோசை, வடை, பூரி, மசால் தோசை, பொங்கல், இப்படி தான் நம்ம காலை உணவு சாப்பிட்டு இருக்கோம். நண்பர்களை இனிமேல் கொஞ்சம் மாற்றணும். இப்போ எல்லாம் நல்ல உணவு தான், அப்பப்போ எடுத்துக்க வேண்டிய உணவு தான். ஆனால் தினசரி இட்லி தோசை வேண்டாம். குழந்தைகளாக இருந்தால் தினம் இட்லி கொடுக்கலாம், தப்பே இல்லை. நம்மெல்லாம் இனிமேல் இங்கேருந்து வீட்டில் போய் தினம் இட்லி தோசை சாப்பிட்றத முதல்ல மாற்றலாம். அப்படின்னா இட்லி கெடுதலா? இல்லை, இட்லி ஆகச்சிறந்த உணவு. ஆனால் குழந்தைகளுக்கும் வளரக்கூடிய பருவத்தில் இருக்கவங்களுக்கு தினம் இட்லி கொடுத்துட்டு வரலாம். ஆனால் சர்க்கரை வருமா,
இரத்த கொதிப்பு வருமா, எடை கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலை உணவுனா நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, கொஞ்சம் ஒரு கப்பு நிறைய சுண்டல், நல்ல ஒரு கப்பில் சுண்டல், அப்போ கொஞ்சம் காய்கறி துண்டு, கொஞ்சம் காய்கறியில் போட்ட சூப்பு, இல்லைன்னா ஒரு ஸ்மூதி, ஒரு மாதுளம்பழம் வாழைப்பழம் எல்லாம் போட்டு, முடிந்தால் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதெல்லாம் போட்டு ஒரு பழங்கள் சேர்ந்த ஒரு ஸ்மூதி, இல்லை என்றால் நல்ல ஸ்ப்ரவுட் பச்சை பாசிப்பருப்பில் வந்து ஒரு முளை கட்டிய பாசிப்பயிறு தானியம், 2 முட்டை. ஏன்னா புரதம் மிக மிக முக்கியம். நம்ம ஊரில் பல பேர், நம்ம தமிழ் உணவுகளில் இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கிற விஷயம் என்னென்னா, புரதம் மிக மிக குறைவு. நான் வந்து 65 கிலோ எடை இருக்கேன், எனக்கு 65 கிராம் வந்து புரதம் வேணும். 65 கிராம் புரதம் நீங்கள் கூட்டி கூட்டி பார்த்தா பல நேரம் வராது. ஏன்னா நம்ம பெரும்பாலான தானியங்களில் 8 கிராம் 10 கிராம் 8% 10% தான் புரதம் இருக்குது. அப்போ நம்ம புரதத்தை தேடி தேடி சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி புரதம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் சுண்டல், 2 முட்டை, இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னா கொஞ்சம் பன்னீர், இல்லைன்னா சோயாவில் இருக்கக்கூடிய தொஃபு, முளை கட்டிய பயறு, சத்து மாவு கஞ்சி, இதைத்தான் நம்ம வந்து காலை உணவாக எடுத்துக்கொள்ளணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை குடும்பத்தோடு இருந்து நம்ம சாப்பிட்றோம். அன்னைக்கு நம்ம வந்து இட்லி தோசை சாப்பிடலாம். பல பெண்கள் இருக்காங்க, சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிடுங்க, ஜாங்கிரி மாதிரி இருக்குமா. அந்த பாவக்காய் வதக்குன்னு வதக்கி எண்ணெயில் அதில் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு அதில் கொஞ்சம் அதை வந்து டேஸ்ட் ஆகுறாங்களாம், சுவைப்பட ஆகுறாங்கன்னு சொல்லி அந்த பாவக்காவையும் கொன்று நம்மளையும். பாவக்காய் கசப்பாகத்தான் இருக்கணும். நம்ம பாவக்காவினுடைய கசப்பை நாம் ரசிக்கணும். நான் பல நேரம் பேசுவேன் விளம்பரங்களில், இனிப்பெடு கொண்டாடு, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படி விளம்பரம் பண்ணுறான். உண்மையில என்ன சொல்லணும், ஸ்வீட் எடு திண்டாடு அப்படிதான் போடணும். ஆனால் அவர்கள் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இனிப்பை முன்னிறுத்துறாங்க. அதே மாதிரி நாம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, கசப்பெடு களிப்புறு சொல்லணும். கசப்பு வந்து அது ஒரு சுவை தானே, அந்த சுவையில் ஏன் பாரபட்சம்? இனிப்பு எப்படி ஒரு சுவையோ அதுபோல் கசப்பும் ஒரு சுவை. கசப்பை ரசிக்க கற்றுக் கொடுக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகள்ட அந்த கசப்பை கற்றுக் கொடுத்து, கசப்பு எந்த அளவுக்கு நல்லது என்று சொல்லி தினம் அதை ரசித்து நாமும் சாப்பிடணும். பாவக்காவோ, கோவக்காயோ, வெந்தயமோ, கருவேப்பிலையோ எல்லாம் கசப்பு தான். சில ஊர்களில் வேப்பலை கட்டின்னு சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. சில குடும்பங்களில் வெறுமனை அது வேப்பலை கட்டினா வேப்பலை, அவங்க நிறைய நேரம் அது கருவேப்பிலையில் தான் செய்வாங்க. கருவேப்பிலை, நாரத்தை தொலி, எலுமிச்சம்பழம் தொலி, ஓமம் இதெல்லாம் சேர்த்து அந்த பொடியை வந்து சாதத்தில் முதல்ல அதை போட்டு உருட்டி சாப்பிட்ருவாங்க. நான் பல நேரம் நினச்சிருக்கேன், இது எப்படி ஒரு சுவையாக வந்திருக்கு, கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துருப்பாங்க அதில். ஏன்னு பார்த்தா அதை யாரோ ஒரு நம்முடைய மூத்த குடி தான் அதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கணும், அதை வந்து நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அன்னப்பொடி என்று ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்துவோம். ஐங்காய பொடி என்று ஒன்று இருக்குது. நம்ம எதையோ தேடி தேடி போகிறோம். அந்த அன்னப்பொடி, ஐங்காய பொடி, வேப்பலை கட்டி இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்து வைக்கலாமே. கொஞ்சம் கொஞ்சம் இந்த சோற்றில் முதலில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நண்பர்களே. சின்ன சின்னதாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நண்பர்களை நம்மை பெரிய அளவில் பாதுகாக்கும். தினம் எடுக்கக்கூடிய குட்டி குட்டி, ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு கை அளவு பாவக்காய் 20 வருடம் கழித்து உனக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படின்னு ஒரு சின்ன செய்தி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இதுக்காக நம்ம என்ன பணத்தை செலவழிச்சிட போகிறோம்? சிறு அக்கறை, சிறு மெனக்கெடல், சிறு கரிசனம், அது மட்டும்தான். கசப்பு இருக்கட்டும், துவர்ப்பு இருக்கட்டும். துவர்ப்பு வாழைப்பூ, வாழைத்தண்டு, நெல்லிக்காய், சுண்டைக்காய், வற்றல் எல்லாத்துலேயும் துவர்ப்பு இருக்கு. துவர்த்தல் அப்படின்னா தமிழில் உலர்தல் என்று அர்த்தம். அந்த காலத்தில் வந்து பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் அதீத ரத்தப்போக்கு போச்சுன்னா வாழைப்பூ இடிச்சு கொடுங்க, வாழைப்பூ பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்? அது துவர்க்க வைக்கும், அதிக ரத்தப்போக்கு வராமல் தடுக்கும். ஆனால் இன்றைக்கு அறிவியலில் அந்த அஸ்ட்ரிஞ்சனிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், அந்த அஸ்ட்ரிஞ்சனிக் ஆக்ஷன் உள்ள அந்த துவர்த்தல் உள்ள பொருட்களில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்போ நம்ம தினம் வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ இது மாதிரியான துவர்ப்புள்ள உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். கசப்பு துவர்ப்பு அதிகம் சேர்க்க வேண்டிய பொருள், குறைக்க வேண்டிய பொருள் இனிப்பு உப்பும் தான். தனி வெள்ளை சர்க்கரை வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வீட்லேயே வெள்ளை சர்க்கரை பாட்டில் இருந்தால் போய் தூர போட்டுருங்க. யாராவது வந்தால் கேட்பாங்கன்னா, வந்தால் அன்றைக்கி ஒரு வேளை காப்பி குடிக்காமல் போனால் போயிட்டு போட்டும், எங்கள் வீட்டில் கருப்பட்டி காப்பி தான், எங்கள் வீட்டில் வெல்லம் தான் அப்படின்னு நீங்கள் ப்ரைடாக சொல்லுங்கள், தப்பு இல்லையே. எங்கள் வீட்டில் அதுதான், வெள்ளை சர்க்கரை கிடையாது, ஒன்லி நாட்டு சர்க்கரை இல்லை, வெல்லம் வேணால் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாங்கை நாம் வளர்த்து கொண்டே வரும். அதுலேயும் சில பேர் சார் கருப்பட்டி தானே அப்படின்னு 2 ஸ்பூனை போட்டுக்கிறாங்க, அதுவும் கெடுதல். அளவாகத்தான் இனிப்பை சேர்க்கணும். ஏன்னா அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவை உடைய கிளைசமிக் லோடு அதிகம்தான். இனிப்பு சுவையே மிக குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நண்பர்களே. இனிப்பு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சக்கரை வியாதிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இனிப்பு தான் எல்லா இன்ஃப்ளமேஷன்னா அழற்சி, நம்ம உடம்புல உறுப்புகளில் நடக்கக்கூடிய அழற்சி தான் பல நோய்களுக்கு காரணம். வெசல்ல நடக்கிற இன்ஃப்ளமேஷன்,
நம்ம உடம்புல எண்டோக்ரைன் கிளாண்ட்ல நடக்கிற இன்ஃப்ளமேஷன், நம்மளுடைய பல்வேறு ஆர்கன்ல நடக்கிற குட்டி குட்டி இன்ஃப்ளமேஷன் தான் சில பேருக்கு புற்றுநோய் வரைக்கும் கொண்டு வந்து விடுது. அப்போ அது ப்ரோ இன்ஃப்ளமேட்டரியா இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம தூக்கி போடுவோம். நிறைய பேர் சர்க்கரையை குறைஞ்சிட்டாங்க. உண்மையிலே அது பாராட்டுக்குரிய விஷயம். 20 வருஷமா நானும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நிறைய பேர் இப்போ சர்க்கரையை மாற்றிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு கேள்வி வருது, சார் வேணுமா, வெள்ளை சர்க்கரை வேணுமாங்கிற கேள்வியாவது இன்னைக்கு வந்துருச்சு. அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இன்னமும் குறைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உப்பு. கண்ணாபுன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் உப்பு. நம்ம வேற படிச்சுட்டோம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அன்னைக்கே சொல்லிட்டாங்க சார், முன்னோர்கள் சும்மா சொல்லியிருப்பாங்க, அப்பெல்லாம் சேர்த்தா நல்லதுதான். அவன் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. நீ ஒருவேளை உப்பை சேர்த்து பதப்படுத்தலைன்னா அந்த பழத்தை குப்பையில தான் போடணும். அதனால அதை ஊறுகா போடுவதற்கு, அந்த பழத்தை பாதுகாப்பதற்கு, கருவாட்டை பாதுகாப்பதற்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு சொன்னான். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம், தினம் உப்பு, எல்லாத்துலேயும் உப்பு. உலகத்திலேயே நண்பர்களே, இந்த டேட்டா நான் சும்மா சொல்லலை, உலகத்திலேயே மிக அதிக அளவில் உப்பு சாப்பிட்ற கூட்டம் நம்ம கூட தான். உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு தேவை 4 கிராம் தான் சால்ட். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்னு இன்னைக்கு வீட்டில் போய் சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 8 கிராமுக்கு குறைவாக இருக்காது. 1 கிலோ உப்பு பாக்கெட் வீட்டில் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் ஒரே மாதத்தில் அந்த உப்பு பாக்கெட் காலியாக போகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றாங்க ஒரு மாதம். டிவைடட் பை 30 போட்டுக்கோங்க, 8 கிராம் அதுலேயே வந்துடுது. அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறி, பழம், கீரை, கோல்கேட்டு பேஸ்ட் வரைக்கும் உப்பு இருக்குது. உப்பு இல்லாத பொருளே கிடையாது. அப்புறம் ஏதாவது ப்ரிசர்வ்டு ஃபுட்டு வாங்குறீங்க, ரெடி டு ஈட் ஃபுட்டு வாங்குறீங்க, எல்லாத்துலேயும் உப்பு தான். ஒரு ரொட்டி கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு பிஸ்கட் கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு குடிக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட பானம் கெட்டு போகாமல் இருக்கணும், எல்லாத்துலேயும் சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் நைட்ரேட் இல்லாமல் வராது. அப்போ உப்பு எப்படியெல்லாம் நமக்குள்ளே வந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நண்பர்களே, ரொம்ப வருத்தமான விஷயம், நம்மில் பல பேர் சிறுநீரக நோயாளிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் 20 வருடங்களில் அவர்கள் சிறுநீரக நோயாளியாக மாறுகிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் அதிகமாக சேர்க்கக்கூடிய உப்பு தான். நண்பர்களே, நாம் இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு, இனிப்பையும் குறைச்சிக்குவோம், உப்பையும் குறைச்சிக்குவோம். குழம்புல, காயில், சாம்பாரில், காய்கறியில் போடுற உப்பு பாதியாக இருக்கட்டும். ஏன் இந்த நாக்கிற்கு அடிமையாகணும்? எனக்கு உப்பு குறைவாக இருக்கட்டும், ஸ்வீட் வேண்டாம், கசப்பும் துவர்ப்பும் எடுத்துக்கொள்கிறேன். கசப்பையும் துவர்ப்பையும் கூட எடுத்துட்டு இனிப்பையும் உப்பையும் குறைத்துக் கொள்வோம். நடுவில் 2 பேர் இருக்காங்களே, புளிப்பு காரம், அது மிதமாக இருக்கணும். புளிப்பு காரம், புளிப்பு நம்மக்கிட்ட பலவிதமான புளிப்பு இருக்கு. நம்மளுடைய தக்காளி எடுத்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட், எலுமிச்சம்பழம் எடுத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட், குடம்புளி எடுத்தீங்கன்னா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட், புளி எடுத்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், எல்லாம் வேறு வேறு அமிலங்கள். ஆனால் இந்த அமிலங்கள் நம்ம சமையலில் பல்வேறு காய்கறிகளினுடைய புரதச்சத்துக்கள் வெளியே போயிடாம அதை ஸ்டாண்டர்டாக வச்சு சமைக்கிறதுக்கு அது உதவத்தான் செய்யுது. பல அமிலங்களுக்கு நல்ல குணங்களும் இருக்குது, ஆனால் அளவாக எடுத்துக்கொள்ளணும். வத்த குழம்பா, கார குழம்பா, புளியோதரையாக சாப்பிட்றதுலாம் வேணாம், அளவாக சேர்த்துக்கொள்வோம் அமிலத்தன்மையை. அதே மாதிரி காரம். காரம் என்றால் நாம் காலகாலமாக சாப்பிட்டது மிளகு தான், குறுமிளகு தான் நம் காரமாக இருந்துச்சு, நமக்கான காரமா. அதே அளவுக்கு காரம் கொடுக்குது, பச்சையாக இருக்குது, ஏதோ வெளிநாட்டில் இருந்திருக்குன்னு வந்திருக்குன்னு ஒரு காயை கொண்டு வந்தாங்க சிலியிலிருந்து. அதனால தான் சில்லி, அது அந்த சிலியிலிருந்து வந்த காய் மிளகு போல இருந்ததுனால மிளகாய் என்று பேர் வந்துச்சு. என்னைக்கு அது வந்துச்சோ அதோடு நம்ம மிளகை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் வெண்பொங்கலில் மிளகை பொறுக்கி வச்சு சாப்பிட்றவங்கள பார்த்தா எனக்கு பலாருன்னு அரையணும் போல வரும். அதை வேற ஓரமாக மொத்தமாக புதுக்கி வச்சுருப்பாங்க, கருவேப்பிலையை மொத்தமாக கோர்த்து ஓரமாக வச்சுருப்பாங்க. எவ்வளவு தவறான விஷயம். மிளகை சேர்த்து சமைச்சு சாப்பிடணும், கருவேப்பிலையை அப்படியே சேர்த்து சாப்பிடணும். சின்ன சின்னதாக நடக்கக்கூடிய பல மருத்துவ குணங்கள் கொடுக்கக்கூடியது இந்த மிளகு, கருவேப்பிலை மாதிரி விஷயம். ஆனால் மிளகாவத்தில் அவங்க சாப்பிட்றத பார்த்தா, நான் பல நேரம் அந்த சாலையில் வண்டியில் போகும்போது நேராக அந்த உளுந்தூர்பேட்டை தாண்டினா கொய்யாப்பழம் விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த கிராமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதை ஆறாக வெட்டி அது மேலே மிளகாத்தூளை தூவோம் வேகமாக. எப்பா சாமி, அதை போடாமல் கொடுப்பா. எதை எடுத்தாலும் மிளகாத்தூள் அது மேலே தூவுறது. வெள்ளரிக்காயில் மிளகாய் தூக்குறாங்க, பீச்சில் போனால் மாங்காய் மேலே மிளகாயை தூவுறாங்க. எவ்வளவு தப்பான விஷயம். ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆண்கள் இருக்கீங்க. வருத்தமான ஒரு விஷயம் என்னென்றால், தமிழகத்தில் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க, தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய ஆண்களுக்கு அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்களில் முதலிடத்தில் இருப்பது இரைப்பையிலும் குடலிலும் வரக்கூடிய புற்றுநோய். கார்சினோஜெனிக் ஏஜென்ட் தான் மிளகாய் வத்தலில் இருக்கக்கூடிய கேப்சிசின். மிளகாய் வற்றல் நேரடியாக புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் உள்ள ஒரு பொருள். அதனால் அதை சாப்பிட்ட எல்லாத்துக்கும் வந்துடாது. சார் தினம் சாம்பார் ரசம்லாம் சாப்பிட்ற எல்லாருக்கும் வருதா அப்படின்னு கேட்கலாம். தனியாக இந்த மாதிரி காய்கறி மேலே தூவி சாப்பிட்றது, வெள்ளரிக்காய் மேலே, மாங்காய் மேலே, கொய்யாப்பழம் மேலே தூவி சாப்பிட்றதுலாம் வேண்டாம்.
கொய்யா பழத்தினுடைய பயன் எவ்வளவு நல்ல பயன். இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த பழம் சிவப்பு கொய்யா தான், நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்ட்ராபெரியோ ராஸ்பெரியோ ப்ளூபெரியோ எல்லாம் கிடையாது. நான் சொல்றது சும்மா இல்லை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் பெரிய ஸ்டடி பண்றான். ஒவ்வொரு பழமா ஆப்பிளில், கோவால, பப்பையால, ராஸ்பெரியில, ப்ளூபெரியில எல்லா பழங்களையும் பார்த்து ஆகச்சிறந்த பழம் என்று ரேங்க் கொடுத்தது சிகப்பு கொய்யா. ஆனால் நம்ம போடாங்கொய்யான்னு பேசிட்டு இருக்கோம். நண்பர்களே, நாம் கொஞ்சம் அக்கறையோடு இந்த 6 சுவைகளையும் தினம் உணவில் அளவாக எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார்த்து பார்த்து சாப்பிடணும். அந்த சாப்பிட்றதுலையும் பழங்கள் பிரதானமாக இருக்கணும். உங்களுடைய மத்தியான சாப்பாட்டில் ஃபர்ஸ்ட் பழம் இருக்கட்டும். பழங்கள் தான் முதல்ல பரிமாறப்படணும். ஆசார கோவை என்று ஒரு நூல், தமிழ் நூல், அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, தலை தித்திப்பு கடை கைப்பு. முதல்ல இனிப்பு, அதை நம்மால் புரிஞ்சுட்டு முதல்ல எடுத்தோடனே ஜாங்கிரியும் ஒரு மைசூர் பாவும் வைக்கிறாங்க. தித்திப்பு என்றால் தித்திக்கக்கூடிய பழங்கள். முதல்ல கொய்யா பழம், வாழைப்பழம், பப்பாளி, மாதுளை ஏதோ ஒன்று சாப்பிடலாம். ஆங்கிலேயன் டெசர்ட் என்று அதை கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டான். சாப்பிட்டு முடிச்சு பெரிய பஃபே நடக்கும்போது கடைசியாக பழத்தை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ சுகர் ஏறினது பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கூடா அப்படின்னு. அதுலேயும் விட்டு போச்சுன்னா இனிப்பு பீடா, அதுலேயும் விட்டு போச்சுன்னா ஐஸ்கிரீம். அதுதான் நம்மளுடைய பழக்கமாக இருக்குது. நாம் பழங்களை முதலில் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வயிறை நம்ம மற்ற உணவுகளை வைத்து நிரப்பலாம். பழங்கள் தினம் தினம் நாம் சாப்பிட வேண்டிய பொருளில் ஒன்று. எப்படி கசப்பு முக்கியமோ அதே மாதிரி பழங்கள் தேடி தேடி சாப்பிடணும். ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டின்னு ஒரு பழம் இருக்குது, குட்டியாக இருக்கும். அந்த மட்டி வாழைப்பழம் வீனிங் பீரியடில் கூட கொடுக்குது. அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்து திட உணவு பழக்கிற பீரியடில் அந்த நாகர்கோவிலில் இருக்க மக்கள் அந்த மட்டி பழத்தை குழந்தைக்கு கொடுப்பாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் நாட்டு வாழைப்பழமா, தொலியை உரிச்சா தொலி வந்துருச்சான்னு சந்தேகமாக இருக்கும், அவ்வளோ நார் இருக்கும். அந்த வாழைப்பழம் மலச்சிக்கலுக்கு நல்லது, மூல நோய்க்கு நல்லது. திருச்சிக்கே பிரபலமாக இருந்தது மோரிஸ் வாழைப்பழம். இப்பெல்லாம் இல்லை, பல நேரங்களில் கிடைக்க மாட்டேங்குது மோரிஸ் வாழைப்பழம். அந்த மோரிஸ் வாழைப்பழம் குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இது மாதிரி ஈரோடுல தேன்கனி வாழைன்னு இருக்குது, தருமபுரியில் ஏலக்கி இருக்குது, இங்கே திண்டுக்கல் பக்கம் சிறுமலை பழம் இருக்குது. ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை பேர் வாழைப்பழத்தை இப்பொழுது விரும்பி சாப்பிட்றோன்னா குறைஞ்சிருச்சு. வாழைப்பழம் பெரும்பாலும் பிள்ளையாருக்கான பத்தி ஸ்டாண்டாக மட்டும் மாறிடுச்சு. ஏதோ வந்துச்சுன்னா பிள்ளையார் சேர்த்து வேணால் வாங்கி அதுக்குள்ளே பத்தியை சொருகிறதோடு முடிச்சுது. பல பேர் நாங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒருத்தங்களை பார்க்க போகிறோன்னா பழக்கடை முன்னாடி வண்டியை நிறுத்தினா போய் ஒரு நல்ல வாஷிங்டன் ஆப்பிள், இல்லைன்னா அப்படியே ஸ்பானிஷ்லேருந்து வந்த ஒரு பெரிய ஆரஞ்சு, இல்லைன்னா ஆப்கான்லேருந்து வந்து மாதுளம்பழம் தான் வாங்குறான். செவ்வாழைப்பழம் கொஞ்சம், நேந்திரன் வாழைப்பழம் கொஞ்சம் ஏலைக்கு வாங்கிட்டு போகிறவங்க யாராவது இருக்காங்களா? ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம ஊர் பழங்கள் மீது நமக்கே மரியாதை இல்லை. ஆனால் உண்மையில் நம்மளால் பொசிஷன் பண்ண தெரியல. நீங்கள் உங்களுடைய சந்தையில் நீங்கள் பிராண்டிங் பற்றிலாம் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க. நம்ம பழங்களை சரியாக பிராண்ட் பண்ணி பொசிஷன் பண்ணாதனுடைய விளைவு தான் நமக்கே அந்த பழங்கள் மீதான நம்பிக்கைகள் குறைந்திருக்கிறது. இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த கனிகளில் ஒன்று நெல்லிக்காய். கிட்ட நிற்க முடியாது நெல்லிக்காய். ஒரு நெல்லிக்காயை வச்சுட்டு பக்கத்தில் அத்தனை பழங்களையும் வைத்துக் கொள்ளுங்க. எந்த பழத்திற்கு அவ்வளவு கால மரபு வரலாறு இருக்கு, அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு, யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம நெல்லிக்காயை தினம் வாங்கி சாப்பிட்றோமா? தினம் ஒரு நாள், தினம் ஒரு நெல்லி பல நோய்களை போக்கக்கூடியது. அவ்வளவு சிறப்பு. ஒரு நெல்லிக்காய் சும்மா கடிச்சு நம்ம எத்தனை நாள் சின்ன பிள்ளையில டவுசரில் போட்டுட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நெல்லிக்காய் டவுசரில் போட்டுட்டு அதை கடிச்சிட்டு தண்ணி குடிச்சு உனக்கு இடிக்குதா எனக்கு இடிக்குதா, எவ்வளோ விளையாட்டாக சின்ன பிள்ளையில நம்ம பழகிருக்கோம். எவ்வளோ அழகான நாட்கள் அது. இன்னைக்கு நம்ம குழந்தைகளை, எத்தனை குழந்தைகள், குட்டி குழந்தைகளை நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இனிக்குங்கிற தகவல் தெரியுமா? நாவல் பழம் சாப்பிட்டு விட்டு நாக்கை நீட்டி உனக்கு கருநீளமாக இருக்கா எனக்கு கருநீளமாக இருக்கா, எவ்வளோ விளையாண்டுருப்போம். ஆனால் அந்த கருநீளம் வெறும் விளையாட்டு இல்லை, அதனை ஏசியன் பெயிண்டா. அது அந்த பழத்திலிருந்து வந்த ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டு, ஆந்தோசைனின்னு பேர் ஆங்கிலத்தில். அந்த ஆந்தோசைனின் பல நோய்களை போக்கக்கூடியது. அப்போ நாவல், நெல்லி, வாழைப்பழம், கொய்யா, சிகப்பு கொய்யா, நம்ம ஊரில் அத்தனை நல்ல பழங்கள் கொட்டி கிடக்கிறது. அவற்றை நம்ம தேடி தேடி நம்முடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. மதிய உணவில் பழங்கள் கூடுதலாக சேர்க்க வேண்டியது மணமூட்டிகள். எல்லா மணமூட்டிகளும், ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், எத்தனையோ விஷயங்கள், சீரகம், இஞ்சி, பூண்டு, புதினா, வெங்காயத்தால் எதை வேணாலும் எடுங்க. அவ்வளவு மணமூட்டிகளும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உடையது. சீரகம் அகத்தை சீராக்குறதுனால தான் பேர் சீரகம். வயிற்றை சீராகும். சாப்பிட்டு முடித்து விட்டு இந்த வயிறு தொந்தரவுலாம் இருக்கிறவங்க சும்மா ஒரு கிளாஸ் சீரக தண்ணியை தினம் எடுத்துக்கொள்வோம். கருஞ்சீரகம் இஸ்லாத்தில் கொண்டாடுறாங்க. நபிகள் சொல்றாரு, மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கருஞ்சீரகம்னு. இன்றைக்கு பல ஆய்வுகள் அதை முன்னிறுத்துது. கருஞ்சீரகத்தை எப்படி பிரஸ்ட் கேன்சரில்
ஒரு மெட்டாஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸில் ப்ரிவென்ட் பண்ணதாலாம் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பொருள், எளிய நம் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மணமூட்டிகள் கண்டிப்பாக அது ஒரு மசாலா டீயாவோ இல்லை நம்மளுடைய குருமாலை எதுலையோ ஒன்று அதை நாம் சேர்த்து கொண்டே இருக்கணும். பிரியாணிக்கு மேலே வச்சுருப்பான நட்சத்திர வடிவில் ஒன்று அன்னாசி பூ என்று பேர், பொட்டானிக்கலி இலிசம் வீரம் வாங்க. நம்ம அத்தனை பேருக்கு இந்த தடவை ஒரு காய்ச்சல் வந்து போச்சே, ஃப்ளூ காய்ச்சல். இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்காக நீங்கள் நவீன மருத்துவர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அவ்வளோ பேரும் எழுதுகிற ஒரு மருந்து ஆன்டி ஃப்ளூ, இல்லைன்னா டாமி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை எழுதியிருப்பாங்க. அந்த டாமி ஃப்ளூ ஆன்டி ஃப்ளூங்கிற அந்த மாத்திரை ஷிகிமிக் ஆசிட் என்கிற பொருள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அந்த ஷிகிமிக் ஆசிட் கிடைக்கிறது இந்த அன்னாசி பூவில் தான். இந்த அன்னாசி பூவில் இருந்து ஷிகிமிக் ஆசிட் எடுத்து அதிலிருந்து அசமல்டாவீர் எடுத்து அது இன்றைக்கு சந்தையில் மாத்திரையாக இருக்கிறது. நாம் இன்னும் தலப்பாக்கட்டியில் அந்த மேலே நட்சத்திர பிரியாணியை பார்த்துட்டு பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் பல பேரை சித்த மருத்துவர்கள்ட்ட சொல்லுவோம், நாம் ஆய்வு செய்ய மறுக்கிறதுனால, மறக்கிறதுனால அல்லது மறுக்கப்படுவதனால வெளிநாட்டுக்காரர்கள் இத்தனை மருந்துகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆய்வெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். நாம் உணவில் இப்படியான அக்கறைகளை எடுத்துக்கொள்வோம். இறுதியாக இரவு உணவு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல பேர் கட்டுன்னு கட்டுறது நைட்டில் தான். அதுவும் 10 மணிக்கு மேலே போயிட்டு பரோட்டாவை சாப்பிட்றது. அப்புறம் நைட்டில் மிட் நைட் பிரியாணின்னு இப்போ சென்னையில எல்லாம் பிரபலம். 2 மணிக்கு ராத்திரியில் போய் சுட சுட பிரியாணி சாப்பிட்றேன். அது ஒரு கொண்டாட்ட மனோபாவமாக போய் கொண்டிருக்கிறது. இப்போ எந்த நேரத்தில் வேணாலும் எதை வேணாலும் எங்கிருந்து வேணாலும் கொண்டு தர்றதுக்குன்னே, பைக்கில் தர்றதுக்குன்னே ஸ்விக்கி சொமேட்டோன்னு நிறைய இருக்குது. அது வர்றதுனால இவன் ஆர்டர் பண்ணுற எதுவும் ஆரோக்கியமான உணவாக ஆர்டர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ராத்திரி சாப்பாடுனா, எங்கள் வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன பிள்ளைல ராத்திரி சாப்பாடுனா மத்தியானத்தோட மீதி, அவ்வளோதான். மத்தியானம் சாதம் கொஞ்சம் இருந்துன்னா அதை போட்டு மோரை ஊற்றி சாப்பிடும்பாங்க. ரொம்ப ரொம்ப சளி இருக்குது, இருமல் இருக்குன்னா அம்மா திடீர்னு ரசம் வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப அற்புதமான நாள். அந்த ரசம் வச்சு சூடாக ரசத்தோடு அந்த மீந்து போன சாதத்தை தான் நான் சாப்பிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகள் இரவில் சாப்பிடக்கூடிய உணவு மீந்து போன மதிய உணவையாக சாப்பிட்றாங்க. என்னது நைட்டு உப்புமாவா? அப்போ நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன், சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இவன் போய் ஸ்விக்கியில் என்ன ஆர்டர் பண்ணுறான்? சரி, நமக்கு நல்ல சத்தான ஒரு ராகி கூழ் சாப்பிட்றோன்னு சாப்பிட்றான். அவன் அங்கே போய் ஆர்டர் பண்ணது டோனட் வாங்கவா, ஸ்பகட்டி வாங்கவா, இல்லை ஏதாவது நூடுலில் ஒரு அந்த நூடுல் இந்த நூடுல் ஏதாவது வாங்கவா, இப்படி தான் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. இரவு உணவுங்கிறது ரொம்ப எளிய உணவாக இருக்கணும், என்றைக்கும் விருந்தாக இருக்கக்கூடாது. ஆனால் நகர்ப்புறங்களில் பல இடங்களில் இரவு உணவு விருந்தாக மாறிக்கொண்டே இருக்கு. விருந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தினம் தினம் விருந்தாக அந்த உணவை எடுப்பது ஆகத்தப்பு. நம் உணவு இரவு உணவு ரொம்ப எளிய உணவாக இருக்கணும். கொஞ்சம் பழம் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைன்னா சர்க்கரை வியாதியாக இருக்குன்னா கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். சிறுதானியத்தில் உப்பு உப்புமா மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான எளிய உணவை இரவில் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உணவில் காட்டக்கூடிய அக்கறைகள் மட்டும்தான் நம்மை பின்காலத்தில் நோயற்ற ஒரு சமூகமாக இருக்கும்.